என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இந்த வருஷம் பங்குச்சந்தையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சரி, குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு வீடியோ போடலாம், தமிழில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு கொஞ்சம் அரசியல் பற்றி பேசலான்னு பார்த்தாக்கா நம்ம போடுற அரசியல் வீடியோவை யாரும் பார்க்கறதில்ல. நம்மளை வந்து ஒரு அரசியல் விமர்சகராக நம்மளை மக்கள் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் பங்குச்சந்தை விமர்சகராக நம்மளை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நமக்கு பங்குச்சந்தையும் தெரியாது, அரசியலையும் தெரியாது. ரெண்டுமே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். சரி, பரவாயில்ல, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. பட் இருந்தாலும் அரசியல் பற்றி பேசுவோம், பேசாமல் விட்டுற மாட்டோம். பட் இன்றைக்கி வந்து நம்ம பங்குச்சந்தை பற்றி பேசுவோம். பங்குச்சந்தை என்ன சொல்கிறது, 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் முதல்ல ஒரு வீடியோ போட்டேன், 22,000 வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வீடியோவில் நான் காரணம் கடையெல்லாம் சொல்லியிருந்தேன், வராது. நம்முடைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் டைம் கரெக்ஷன் தான் இருக்கும், ப்ரைஸ் கரெக்ஷன் பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் மோஸ்ட் ஆப்டிமிஸ்டிக் வியூ அப்படின்னு பார்த்தா 30,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நீண்ட கால அடிப்படையில் பங்குச்சந்தை வந்து எந்த பாயிண்டில் எடுத்துக்கினாலும் அது ஒரு எஃப்டி ரிட்டர்னாவது கொடுக்கணும். அதாவது 2024 செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 26,300 போயிருந்தது. அப்போ யாராவது முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக அவங்க வந்து லாஸ்ட்டில் தான் உட்காந்துட்டுருக்காங்க. நிஃப்டி 30,000 போனாலுமே அந்த காலகட்டத்தில் முதலீடு பண்ணவங்களுக்கு ஒரு எஃப்டி ரிட்டர்ன் தான் கிடைக்கும். ஒரு நீண்ட கால அடிப்படையில் எந்த இடத்துல முதலீடு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் அந்த எஃப்டி ரிட்டர்னாவது கிடைக்கணும். இல்லைன்னா பங்குச்சந்தைக்கு எதுக்கு வரணும், அந்த பேங்க்கில் எஃப்டி போட்டுட்டு சும்மா இருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ அது 30,000 வந்தால்தான் அந்த 2024 செப்டம்பர் மாதம் முதலீடு பண்ணவங்களுக்கு ஒரு எஃப்டி ரிட்டர்னாவது கிடைக்கும் இந்த டிசம்பரில் அப்படிங்கிறத ஒரு காரணமாக வச்சு தான் நான் அதை கொடுத்துருந்தேன். ஆனால் போக போக போகிற நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக்கினே போகுது. முதல்ல இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி போன வருஷம் என்ன நடந்தது அப்படின்றத பேசுகிறோம். அதுக்கு முன் வருஷம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்தது, அதனால் அதை பற்றி பேச வேணாம். அதுக்கு முன் வருஷம்லாம் ரொம்ப பழைய கதையாகிடும். ஸோ 2025 பொறுத்த வரைக்கும் 2024 செப்டம்பர் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் 2025 வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான், பெரிய ரிட்டர்ன் கொடுக்கல. பட் இருந்தாலும் 2025 ஜனவரி 1லேருந்து 2025 டிசம்பர் 31 வரைக்கும் கணக்கு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட் ரிட்டர்ன் தான் கொடுத்துருந்தது மார்க்கெட்டு. ஒரு 8-9% ரிட்டர்ன் கொடுத்துருந்தது. அது வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு பெட்டர் தென் பேங்க் எஃப்டி ரிட்டர்ன். இது நான் சொல்கிறது வந்து நிஃப்டி. முதலீடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சிறு முதலீட்டாளர்கள் அவங்க லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணுறதில்ல, நிஃப்டியில் முதலீடு பண்ணுறதில்ல. பெரும்பாலும் வந்து ஸ்மால் கேப்பு மிட் கேப்பில் தான் முதலீடு பண்ணுவாங்க. பட் ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் தாவேக்கா கட்சி தொண்டர்கள் பாஷையில் சொல்கிறேன்னா கதறுன்னு தான் கதறி நிற்குது மிட் கேப் ஸ்மால் கேப்லாம். நானே என்னோடய சொந்த அனுபவத்தை கூட சொன்னேன். நண்பர் ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு, ஜோதி லெபார்ட்ரிஸ்னு ஒரு ஷேரு, அது 500 ரூபாயிலேருந்து 400 ரூபா வந்தது, 390 ரூபா வந்தது. அப்போது வாங்கினேன். அப்போ திரும்ப 350 ரூபா வந்தது, திரும்ப இன்னும் கொஞ்சம் வாங்கினேன். அதுக்கப்புறம் திரும்ப 300 வந்தது, திரும்பி வாங்கிறதுக்கெல்லாம் தைரியம் இல்லை, அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் திரும்ப ஒரு நாள் வந்து 245 ரூபா வந்தது, அப்போ திரும்ப கொஞ்சம் வாங்கினேன். ஆனால் அது இன்னும் அந்த இடத்துல தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக ஏறல. நிறைய மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா 50%, 60% இறங்கி இருக்குது. நடுவில் நானே சொல்லியிருந்தேன், 90% பங்குகள் வந்து 20% மேலே டவுனில் தான் இருக்குது. இந்த மார்க்கெட் அப்பில் இருக்குதுன்னா ஏதோ ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா அவுட் பர்ஃபார்ம் பண்ணி நிஃப்டியை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வந்துருக்குது. மற்றபடி மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனையில் தான் இருக்குது. சரி, 2025 ஜனவரி டு டிசம்பர் ஒரு 8-9% ரிட்டர்ன் கொடுத்தது அப்படின்னு சொன்னால், இப்போ அட்லீஸ்ட் அதே ஒரு 8-9% ரிட்டர்ன் இந்த வருஷம் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் போன டிசம்பர் 31 பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 26,000 அப்படிங்கிற அளவில் இருந்தது. ஸோ அங்கேருந்து அட்லீஸ்ட் ஒரு 8-9% அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 28,000 போகணும் இந்த வருஷம். ஆனால் இந்த 28,000 போகிறதுக்கு உண்டான எந்த அறிகுறியுமே வந்து இது வரைக்கும் தெரியல. 2025 மே மாதம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்தது. அந்த மே மாதம் 12ஆம் தேதி
அந்த சண்டை வந்து ஒரு சீஸ்ஃபயர், போர் நிறுத்த ஒப்பந்தம் அது வந்தது. அது வந்த அன்னைக்கு பங்குச்சந்தைகள் மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 4% அன்னைக்கு ஒரே நாளில் ஏறுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அதுக்கு அடுத்து தொடர்ந்து ஒரு 6 மாதங்களுக்கு அது வந்து கன்சாலிடேஷன். அதாவது அந்த மே மாதம் 11ஆம் தேதி 24,000 இருந்தது நிஃப்டி. மே மாதம் 12ஆம் தேதி 25,000 வந்தது. நான் சொல்றதெல்லாம் அப்ராக்சிமேட் ஃபிகர்ஸ். அந்த 25,000 வந்ததுக்கப்புறம் அந்த 25,000 வந்து +- 2 to 3% அந்த ரேஞ்சில் தான் அடுத்த 6 மாதங்களுக்கு தொடர்ந்து கன்சாலிடேஷனில் இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு வழியாக வந்து அக்டோபர் மாதம் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆச்சு. அந்த பிரேக் அவுட் ஆனதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, உலக அளவில் எல்லா பங்குச்சந்தையும் தொடர்ந்து மேலே போயின்னு இருந்தது. ரெண்டாவது வந்து தீபாவளி சமயம், நம்ம பொருளாதாரம் வந்து கொஞ்சம் நல்ல வளர்ச்சியில் இருக்கும். மூன்றாவது வந்து அந்த ஜிஎஸ்டி வரிகள் 28%லேருந்து 18% குறைச்சாங்க. அது வந்து இந்த ஆட்டோ செக்டருக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருந்து அது கிட்டத்தட்ட ஒரு 10-15% ஆட்டோ இண்டெக்ஸ் ஏறிச்சு. மற்ற ஜிஎஸ்டி பெனிஃபிட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்தந்த ஸ்டாக்ஸ்லாம் கூட, இந்த கன்சியூமர் டியூரபிள்ஸு அதெல்லாம் கூட நல்லா ஏறிச்சு. ஸோ இந்த மாதிரி பல காரணங்களால் அக்டோபர் மாதம் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி, அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் லோலேருந்து ஹை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6% ஏறி இருந்தது. லைக் செப்டம்பர் எண்டுலேருந்து அக்டோபர் எண்டு வரைக்கும் பார்த்திங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 4% ஏற்றம் கண்டது. ஏற்றம் கண்டு அது 26,000 கிட்ட வந்து நின்றுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி கிட்டத்தட்ட 5 மாதம் முடிஞ்சு போச்சு. 5 மாதமாக நம்ம இன்னமும் அந்த 26,000 +- ப்ளஸில் ஒன்றும் பெருசாக இல்லை. 26,000 ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு 300-400 பாயிண்ட் மேக்ஸிமம். 26,373 அதுதான் ஹை. ஒரு 400 பாயிண்ட் வச்சுங்களேன். ப்ளஸில் ஒரு 400 பாயிண்ட் தான். மைனஸில் ஆக்சுவலாக 400-500 பாயிண்ட் தான் இருந்திருக்கணும். பட் அந்த பட்ஜெட்டில் எஸ்டிடி ஏற்றி விட்டுட்டாங்க. அந்த பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு எஸ்டிடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 முதல் 8 மடங்கு வரைக்கும் விலை ஏற்றிருக்கிறாங்க. 7%, 8% இல்லை, 7 மடங்கு 8 மடங்கு. பொதுவாகவே வந்து இந்த அரசாங்கங்கள் வந்து இதை தான் பண்ணின்னு இருப்பாங்க. சிகரெட் பிடிக்கிறது நல்லது இல்லைங்க அப்படின்னு சிகரெட்டுக்கு டேக்ஸை ஏற்றிக்கினே போவாங்க. அது என்னாகும், ஒரு நேரத்தில் இல்லீகலாக சைனாலேருந்து வர சிகரெட்லாம் போடுன்னு போடும். அவங்களுக்குலாம் எந்த ஜிஎஸ்டியும் கிடையாது. அது என்னாகும், அதனால் இவங்களுடைய வருமானம் வந்து ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். அப்போ தான் ஒரு யோசனை பண்ணி, என்னடா இது நம்ம வந்து ரொம்ப ஏற்றிட்டோம் போல இருக்குது, அதை கொஞ்சம் குறைப்போம் அப்படின்னு குறைக்கணும். இதுதான் தங்கத்திலே நடந்தது. தங்கத்தில் என்ன பண்ணாங்க, தங்கத்தை இறக்குமதி பண்ணுறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி தங்கத்துக்கூட இந்த இறக்குமதி வரி ஏற்றி 15% கொண்டு போயிட்டாங்க. 15% இறக்குமதி வரி +3% ஜிஎஸ்டி சேர்ந்து மொத்தம் 18%. நீங்கள் துபாயில் ஒரு கோல்டு வாங்குறீங்க, இந்தியாவில் ஒரு கோல்டு வாங்குறீங்கன்னா 18% டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ எவனோ அதனால் என்னாகும், நிறைய கள்ளக்கடத்தல் நடக்கும். கள்ளக்கடத்தல் நடந்ததுன்னா அவங்களுக்கு வர இதுவும் வருமானமும் லோக்கல்லையும் ஜிஎஸ்டி குறைஞ்சிரும், எல்லாமே பிரச்சனையாகும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து ஒரு பட்ஜெட்டில் அது வந்து 15% 6% அப்படின்னு குறைச்சாங்க. ஸோ அரசாங்கம் வந்து மேலே சொல்கிறது வந்து நாங்கள் ஸ்பெக்குலேஷனை தடுக்கிறோம், சிகரெட் பிடிக்கிறத தடுக்கிறோம், தண்ணி அடிக்கிறத தடுக்கிறோன்னு சொல்லுவாங்களே தவிர, நான் அவங்களுடைய குறிக்கோள் வந்து எப்படியாவது வந்து டேக்ஸ் வந்து நிறைய கலெக்ட் பண்ணணும். ஆனால் தான் வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு, இது ஸ்பெக்குலேஷனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கண்ட மேனிக்கு வந்து இந்த டேக்ஸ் வந்து ஏற்றிக்கின்னு போயின்னு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக பார்க்கப்படுது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை விற்றுக்கினே வராங்க. இன்னும் கேட்டிங்கன்னா சிறு முதலீட்டாளர்கள் தான் இந்த கவர்மெண்ட்டே காப்பாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி தேதிக்கு வந்து இந்த எஃப்ஐ வித்த அமௌண்ட்டுக்கு நிஃப்டி கிட்டத்தட்ட 15,000 போயிருக்கணும். அது பொருளாதாரத்தையே ஒரு மிகப்பெரிய சீரழிவில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கும். அதெல்லாம் தடுத்தது வந்து சிறு முதலீட்டாளர்கள். ஏதோ ஒரு நம்பிக்கையில் தொடர்ந்து பணத்தை வந்து எஸ்ஐபி மூலமாகவும் மற்ற வகையிலும் அவங்க மியூச்சுவல் ஃபண்டில் தொடர்ந்து முதலீடு பண்ணி பங்குச்சந்தை வந்து இறங்காமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இறங்காமல் தான் பார்க்க முடியுதே தவிர அந்த பங்குச்சந்தையை ஏற்ற முடியல. இப்போ ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் 2 மாதம் பார்த்திங்கனாலே இந்த 2 மாதத்தில் 2% மைனஸில் தான் இருக்கிறோம். இது வந்து இந்த பேங்க்கில் போட்டிருந்தா நேரம் ஒரு 1% வட்டியாவது கூட வந்திருக்கும். இப்போதைக்கு பங்குச்சந்தைகள் ரொம்ப மோசமாக தான் இருக்குது.
பொதுவாக வந்து பங்குச்சந்தைகள் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 6 மாதம் தான் கன்சாலிடேஷன் ஆகும். 6 மாதத்துக்கு அப்புறம் ஒன்று பிரேக் அவுட் ஆகணும் அல்லது பிரேக் டவுன் ஆகணும். தொடர்ந்து எவ்வளோ நாளைக்கு நம்ம சைட்வேஸில் இருக்க முடியும்? அதுதான் வந்து 25ல் அதான் நடந்தது. 6 மாதம் கன்சாலிடேட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 5 மாதம் ஆயிடுச்சு. மேபி இன்னும் ஒரு மாதம் கன்சாலிடேட் ஆகலாம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரேக் அவுட்டோ அல்லது பிரேக் டவுனோ ஆகணும். அது பிரேக் அவுட் ஆக போதா அல்லது பிரேக் டவுன் ஆக போதா அது இப்போதைக்கு நமக்கு தெரியாது. அது வரும்போது அதுக்கு உண்டான ட்ரிகர்ஸ் என்ன இருக்குது, ஏது என்ன அப்படின்றத பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேறு மாதிரியும் ஆர்கியூ பண்ணலாம். போன வருஷம் மே மாதம் ஒரே நாளில் 4% மேலே போச்சு. அதுக்கு அடுத்து 6 மாதம் கன்சாலிடேட் ஆச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தடவை February 3 இண்டோ யூஎஸ் ட்ரேட் டீல் வந்ததுக்கப்புறம் ஒரே நாளில் 4% மேலே போச்சு. ஸோ அந்த போன வருஷத்தோட லாஜிக் வச்சு பார்த்தா இப்போது அந்த இது அதாவது February 3 25,728 25,700ன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ போன வருஷம் மே மாதம் நடந்த மாதிரி இந்த மாதம் February மாதம் நடந்துருக்குது. அப்போ இங்கேருந்து இன்னொரு 6 மாதத்துக்கு வந்து மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகுமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா February, March, April, May, June, ஜூலை வரைக்கும் இந்த மார்க்கெட் கன்சாலிடேஷனில் தான் இருக்கும் போல இருக்குது. அது இந்த 26,000 ப்ளஸ் மைனஸில் தான். ஸோ மார்க்கெட் வந்து இது வந்து ஒரு பெரிய கன்சாலிடேஷன் மோடில் தான் இருக்குது. இது பெருசாக பிரேக் அவுட் ஆகிறதுக்கு உண்டான அறிகுறிகள் எதுவுமே தெரியல. பொதுவாக வந்து இந்திய பங்குச்சந்தைகள் வந்து குளோபல் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த அளவுக்கு அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் இந்திய சரித்திரத்தில் பண்ணது கிடையாது. பட் கடந்த 1 வருஷம் 2 வருஷமாக அதுதான் நிலைமை. இது பார்க்கணும். முதல் கேள்வி பிரேக் அவுட் ஆகுமா, பிரேக் டவுன் ஆகுமா? 2வது கேள்வி எப்போ நடக்கும்? எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் தோணுது. அதே நேரத்தில் போன வருஷம் ஆக மோசமான பங்குச்சந்தையாக இருந்தோம். ஆக அதிகபட்சமாக 3,06,000 கோடி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்றுருக்குறாங்க போன வருஷம். பட் அதே மீறியே பார்த்திங்கன்னா ஒரு 8-9% ரிட்டர்ன் வந்து நிஃப்டி கொடுத்துருக்குது. ஆனால் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நம்ம 26,000ல் ஆரம்பித்தோம். இன்றைக்கு வரைக்கும் நெகட்டிவில் தான் இருக்கிறோம். அந்த ஒரு 8-9% ரிட்டர்ன் கொடுக்கணும்னு சொன்னாலே நிஃப்டி வந்து ஒரு 28,000 நோக்கி போகணும். சொல்ல முடியாது. நான் எப்படி போன வருஷம் 6 மாதம் கன்சாலிடேட் ஆகிட்டு ஒரே மாதத்தில் 1,500 பாயிண்ட் மேலே போச்சோ, அந்த மாதிரி ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்முடைய பங்குச்சந்தைகள் ஒரே மாதத்தில் ஒரு 1,500 பாயிண்ட் மேலே போய் அந்த 28,000 நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் ஆனால் அதுக்கு உண்டான அறிகுறிகள் தான் எதுவும் தெரில. உங்களுக்கு ஏதாவது அறிகுறிகள் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்ப்போம். இப்போதைக்கு இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்டி ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து ஒட்டுமொத்த பொருளாதாரமே சீரழிவு நோக்கி போயின்னு இருக்கும்போது அதை தடுத்து நிறுத்தினது ரீட்டைல் பீப்புள். அந்த ரீட்டைல் பீப்புளுக்கு இந்த பட்ஜெட்டில் எதுவுமே செய்யலை. எஸ்டிடியை தான் ஏற்றி விட்டாங்க. அதனால் வந்து ஒன்று குளோபல் மார்க்கெட்டு அது வந்து இங்கே இம்பேக்டை க்ரியேட் பண்ணலை. லோக்கலில் கவர்மெண்ட் சப்போர்ட்டு கிடையாது. அப்போது யார் தான் வந்து பங்குச்சந்தையை சப்போர்ட் பண்ண போகிறாங்க அல்லது எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? அந்த ரீட்டைல் பீப்புள் வந்து தொடர்ந்து எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி எவ்வளோ நாளைக்கு வேணாலும் அடிக்க தாங்கிக்கின்னு இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க இதில் வெறுத்து போய் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி போனால் பங்குச்சந்தைகள் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தத்தில் நான் சொல்ல வர்றது என்னென்னா 2026 பெருசாக எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. 26 வருஷம் 26,000 நிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் சுற்றின்னு இருக்கிறோம். அப்படி தான் சுற்றின்னு இருக்க போகிறோமோன்னு தோணுது. அதனால் பங்குச்சந்தைக்கு வரீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வராதிங்க. இங்கேருந்து பங்குச்சந்தைகள் பெருசாக ஏறுறதுக்கு பெருசாக வாய்ப்புகள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவில் வந்து அந்த ட்ரிகர் பற்றி பேசுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒன்று இந்த எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய நெகட்டிவ் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேர் அது வந்து ஐடி ஸ்டாக்ஸை போட்டு அடின்னு அடித்தாங்க. நீங்கள் வந்து அந்த மார்க்கெட் இன்டர்னல் பற்றி நான் சொல்லிடுறேன் பாருங்கள். நம்பர் 1 ரிலையன்ஸ் வந்து இவ்வளோ நாள் வந்து ரஷ்யா கிட்டேருந்து குறைவான விலையில் கச்சா எண்ணெய் வாங்கி அதை சுத்திகரித்து மார்க்கெட் ரேட்டில் விற்று நல்லா என்ஜாய் பண்ணின்னு இருந்தாங்க. அதனால தான் அந்த பங்கு ரொம்ப விலை ஏறிச்சு.
இப்போ யூஎஸ் ட்ரேட் டீலில் அதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க. ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்றாங்க. அது ட்ரேட் டீல்லே இன்றைக்கி வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லை, அது வேறு விஷயம். இன்றைக்கி வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இந்தியன் சைடில் கொடுக்கல. ரஷ்யா கிட்டேருந்து நாங்கள் கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு உண்டான வரியை ட்ரம்ப் குறைச்சிட்டாரு. ஸோ இது ஒன்று. எஸ்டிடி அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேர் வந்தது. அது 2 நெகட்டிவாக வந்தது. அதுக்கப்புறம் ட்ரேட் டீல் ஒரு நல்ல பாசிட்டிவாக வந்தது. பட் இருந்தாலும் இந்த ட்ரேட் டீல் ரிலையன்ஸுக்கு நெகட்டிவாக பார்க்கப்படுது. ஏன்னா ரிலையன்ஸ் இதுக்கு மேலே குறைவான விலையில் கச்சா எண்ணெய் வாங்க முடியாது. அது ஒன்று. ரெண்டாவது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க். அது என்ன பண்ணாங்க, பேங்க் நிஃப்டியில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கும் ஐசிஐசிஐ பேங்க்குக்கு இருக்கிற வெயிட்டேஜை குறைச்சிட்டாங்க செபி. அதனால் அந்த 2 ஸ்டாக்லேயும் ஏகப்பட்ட செல்லிங் வருது. ஒரு போன வாரம் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை போச்சு, 61,500 வரைக்கும் போச்சு. ஆனால் அப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த ஆல் டைம் ஹை போகும்போது கூட ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8% மைனஸில் தான் ட்ரேட் நடக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஐசிஐசிஐ பேங்க் ரெண்டும் மோசமாக இருக்குது இந்த இண்டெக்ஸ் ரீஜிக்கு. அது மார்ச் எண்டு வரைக்கும் அது போகும். மார்ச் எண்டுக்குள்ளார அந்த ரீஜிக்கெலாம் முடிஞ்சிடணும். அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்துலேருந்து அதில் ஒரு பெரிய செல்லிங் வராது அப்படின்னு தோணுது. இது ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேர் இந்த ஐடி ஸ்டாக்ஸு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாம் 5 இயர் லோவில் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப பேத்தட்டிக், ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. அதாவது ஆயில் அண்ட் கேஸ் செக்டரு. பட் ரிலையன்ஸ் தான் அதில் இருக்கிற ஹெவி வெயிட்டு. ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் பர்ஃபார்ம் பண்ணல. பேங்கிங் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் ட்ராக் பண்ணிக்கினே இருக்குது. ஐடி ஸ்டாக்ஸு 5 இயர் லோவில் இருக்குது. எஃப்எம்சிஜியும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த நெஸ்லே சேர்மன் எப்போ இந்த 2024 ஒரு கமெண்ட் இந்தியாவில் இருக்கிற நடுத்தர மக்களுடைய அளவு குறைகிறது அப்படின்னு சொன்னாரோ, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எதுவுமே ஏறலை. இண்டஸ்ட்ரியல் யூனிலிவர்லாம் 5 இயர் லோவில் இருக்குது. ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் 5 இயர் லோவில் இருக்குது. அதுக்கப்புறம் வெந்த பொண்ணில் வேலை பேச்சுற மாதிரி ஐடிசிக்கு டேக்ஸ் ஏற்றி விட்டாங்க, டொபாக்கோ டேக்ஸு. அதனால் அது ஒரு 20% மேலே இறங்கி போச்சு. ஸோ ஆயில் அண்ட் கேஸ் சரியில்லை, பேங்கிங் சரியில்லை. ஒரு ஜனகர் அடிப்பாடத்தில் ஒன்று வரும், வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை அப்படின்ட்டு. அந்த மாதிரி இங்கே டிஃபென்சிவும் சரியில்லை, சைக்கிளிக்கல்ஸும் சரியில்லை. பேங்கிங்கு, ஆட்டோ இதெல்லாம் சைக்கிளிக்கல்ஸு. ஐடி, எஃப்எம்சிலாம் டிஃபென்சிவ். அது இதுவும் சரியில்லை அதுவும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நிலைமை மோசமாக இருக்குது. பார்ப்போம், ஏதாவது ஒரு அதிசயம் நடக்குதா, அதனால் பங்குச்சந்தைகள் மீண்டு எழுதா, நிஃப்டி குறைஞ்சபட்சம் ஒரு 28,000 போகுதா அப்படின்னு பார்ப்போம். முதல்ல அது 26,000 மேலே ஒரு நாளாவது க்ளோஸ் ஆகட்டும். ஜனவரி 1 அது 26,400 இருந்ததுன்னு நினைக்கிறேன். அங்கே திரும்ப அந்த லெவலுக்கு வர்றதுக்கே இன்னும் பல மாதங்கள் ஆகும் அப்படின்னு தோணுது. பட் ஆனால் சொல்ல முடியாது, திடீர்னு பங்குச்சந்தையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும், அது திடீர்னு ஏறிடும். அப்படி தான் பார்த்திங்கன்னா போன அக்டோபர் மாதம் எதனால் ஒரு 6%, அதாவது போன வருஷம் அக்டோபர் மாதம் லோலேருந்து அக்டோபர் மாதம் ஐ வரைக்கும் பார்த்திங்கன்னா 6%. அது எப்படி ஏறிச்சுன்னு யாருக்குன்னு தெரியாது. ஸோ பங்குச்சந்தையில் ஒரு லீனியர் பே ஆஃப் இருக்காது. அப்படியே -1% -2% இருக்கும், திடீர்னு ஒரு +10% கூட போயிடும். ஆனால் அதுக்கு உண்டான அறிகுறிகள் தான் எதுவும் தெரியல, அதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ பார்ப்போம். ஒட்டு மொத்தமாக 2026 சோஃபார் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. பார்ப்போம் ஏதாவது நடக்குதா அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு எந்த செக்டருமே ஒரு சரியாக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.